ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லன்ச் மெனு வீடியோ போடலைங்க. ஒரு மினி vlog வீடியோ தான் போடுறேன். ஏன்னா இன்றைக்கி எங்கள் ஏரியா சடோனுங்க. கரெக்டாக 9 மணிக்கெலாம் கரண்ட்டு போயிடும். சரி வாசல்லாம் டக்குன்னு வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு டக்குன்னு வாசல்லாம் கூட்டி தண்ணி தெளித்து கூட்டிட்டு கோலம்லாம் போட்டுட்டு நாங்களும் காஃபி போட்டு கொடுத்துட்டு சரி நான் வரதுக்குள்ளே சேவிங் பண்ணிடுங்கன்னு அவர்கிட்டையும் காசு கொடுத்துட்டு போயிட்டேங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நான் சாப்பிட்றது அவரும் சாப்பிட்றாரு. அவருக்கு மட்டும் எப்படி தான் இப்படி டக்கு டக்கு டக்குன்னு தாடி முடி முளைக்குதுன்னே தெரிலைங்க. நானும் சரி அவர்கிட்ட சொல்லிவிட்டு சிரிச்சுட்டு நான் காசு கொடுத்துட்டு போயிட்டேங்க. அப்புறம் கம்பெனிக்கு போய்ட்டு மிஷினெல்லாம் துடைச்சிட்டு நூலெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு நானும் தைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. அப்புறம் ஒரு 4 கட்டு தான் தைச்சேங்க. கரெக்டாக 9 மணிக்கெலாம் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுங்க. அப்புறம் நானும் மிஷினெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க. வீட்டுக்கு வந்தால் இவர் ரெடியாக ஷேவ் பண்ணிவிட்டு உட்காந்துருந்தாருங்க. அப்புறம் சுடுதண்ணி காய போட்டு அவரை குளிக்க வச்சுட்டு எங்கள் அம்மா ராகி சேமியாவும் சப்பாத்தி சட்னிலாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாச்சுங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசி பருப்பையும் ஊற போட்டேங்க. அரிசி பருப்பு சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெங்காயம் தக்காளி அரிஞ்சிட்டுலாம் அடுப்புக்கிட்ட போக மாட்டேங்க. அடுப்பு பற்ற வச்சு சட்டியை வச்சுருவேன். சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடுவேன். இங்கே எண்ணெய் காய்கிறதுக்குள்ளாட்டியுமே வெங்காயத்தை அரிஞ்சு போட்டுருவேன். அப்புறம் வெங்காயத்தை வணக்கிக்கிட்டே இங்கே தக்காளி அரிஞ்சு போட்டுருவேன். அப்புறம் உப்புத்தூள் சாம்பார் பொடி எல்லாம் வணக்கி விட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் அரிசி கழுவி போட்டுட்டு உப்பு காரம்லாம் சரியாக இருக்கா என்னென்னு பார்த்துட்டு அப்புறம் குக்கரை மூடி வச்சுருவேங்க. குக்கர் மூடி வச்சு ஒரு 4 விசில் வந்தாலே அரிசி பருப்பு சாப்பாடு ரெடி ஆயிருங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளாக செய்கிறது, இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. அப்புறம் தொட்டுக்கிறதுக்கு முட்டை வேக வச்சுட்டேங்க. அப்புறம் மதியானம் சாப்பாடு அவ்வளோதாங்க. நாங்கள் 2 பேரும் ஒன்றா வந்து உட்காந்து சாப்பிட்டோங்க. அப்புறம் சாயந்தரம் கரண்ட் வந்தோடனே அப்புறம் நான் குளிச்சுட்டு ரெடியாகி கம்பெனிக்கு போயிடுவேங்க.